அதாவது சென்னையிலேருந்து இந்த வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. சென்னை கார்ப்பரேஷன், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி சென்னையிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன விதமான வேக்கன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டியூபர்குலோசிஸ் அதில் வந்து லேபார்டரி சூப்பர்வைசர், அக்கௌண்டண்ட்டு, லேப் டெக்னீஷியன், அடுத்து டிபி ஹெல்த் விசிஸ்டர், அதுக்கப்புறம் ஹெல்த் ஃபெசிலிட்டி, இதுக்குன்னு சொல்லி வேக்கன்சி எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 6 விதமான போஸ்டிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. வாங்க அடுத்து 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர். இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, MBA பிஜி டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட்டு, அடுத்து ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ரம் எ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி, அட்லீஸ்ட் 1 இயராவது உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். பேசிக்காக கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இதுக்கு சேலரி வந்து 26,500 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோன்னா, டிபி சென்டர் ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டண்ட் வேக்கன்சிக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிப்ளமோவில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் அதாவது டெக்னீஷியன் ஒர்க் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங் வந்து ஸ்பீடு வந்து உங்களுக்கு 40 வேர்டு பெர் மினிட்டுக்கு வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கம்ப்யூட்டரில் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, MS வேர்டு, எக்ஸலு, அடுத்து ஸ்டாட்டிக்கல் பேக்கேஜஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு வேக்கன்சி தான். சேலரி பொறுத்த வரைக்கும் 26,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சீனியர் டியூபர்குலோசிஸ் லெபார்டரி சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து 10th 12th அதுக்கப்புறம் பேச்சுலர் டிகிரி வந்து சயின்ஸில் முடிச்சிருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டிப்ளமோ கோர்ஸில் வந்து மெடிக்கல் லெபார்டரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. TME அந்த கோர்ஸு. அடுத்து பெர்மனண்ட்டாக 2 வீலர் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 2 month சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து MS ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹெல்த் ஃபெசிலிட்டி அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் வந்து ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு வேக்கன்சி தான் வெளியிட்டிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19,800 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அக்கௌண்டண்ட் வேக்கண்ட். இதுக்கு வந்து கிராஜுவேட் இன் காமர்ஸில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். இதில் வந்து 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அக்கௌண்டண்ட் ஃபீல்டிங்கில். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஒர்க்கிங் வித் அக்கௌண்டண்ட் சாஃப்ட்வேர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 இயர் வந்து உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லேப் டெக்னீஷியனுக்கு வந்து 10th 12th முடிச்சிருக்கணும். அடுத்து வந்து 2 இயர் வந்து நீங்கள் டிப்ளமோ கோர்ஸில் வந்து மெடிக்கல் லெபார்டரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 28 வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 13,000 உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த வேக்கன்சி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டிபி ஹெல்த் விசிட்டர். இதுக்கு வந்து டிகிரியில் வந்து சயின்ஸ் முடிச்சிருக்கணும். 12th வந்து சயின்ஸை ஒரு மேஜர் பாடமாக எடுத்து நீங்கள் வந்து 2 இயர் கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசிட்டர்ஸ் ரெக்கக்னைஸ்டு கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூபர்குலோசிஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் MS ஆஃபீஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு 14 வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 13,300 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு 46 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, எந்தெந்த கம்யூனிட்டியில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் இதுக்கு வந்து MBCயில் ஒரு வேக்கன்சியும் MBCயில் ஒரு வேக்கன்சி மட்டும்தான். அடுத்து வந்து டிபி சென்டர் ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டண்ட் இதுக்கு வந்து SC அதில் வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து டியூபர்குலோசிஸ் லெபார்டரி சூப்பர்வைசர் இதுக்கு வந்து SCயில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து அக்கௌண்டண்ட்டில் வந்து BCயில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. லேப் டெக்னீஷியனுக்கு வந்து GTGL இதில் ஒரு 5 வேக்கன்சி, GTW இதில் ஒரு வேக்கன்சி, BCயில் ஒரு BCயில் 4 வேக்கன்சி, PCயில் ஒரு 3 வேக்கன்சி. ஸோ கீழே கொடுத்துருக்க அந்த GLW GW இதெல்லாம் என்னன்னு சொல்லி சரியாக தெரில. ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து டிபி ஹெல்த் விசிட்டர்ஸ் இதை வந்து ஒரு டைம் வந்து உங்களுக்கு சூட்டபுளான வேக்கண்ட் எது, உங்களோட கம்யூனிட்டிக்கு எது அப்படின்றத வந்து ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இதுக்கான மீனிங்ஸ் வந்து சரியாக தெரியலை. அடுத்து கீழே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் நிரப்பப்படக்கூடிய ஒரு வேக்கண்ட் தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. வேக்கண்ட் வந்து
கான்ட்ராக்ட்டுன்னு சொல்லியாச்சு. அடுத்து ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சென்னையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பீரியட் வந்து உங்களுக்கு 11 மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இதை பெர்மனண்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பெர்மனண்ட் ஆக்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எந்த விதமான ஒரு ரூல்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து செலக்ட் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 9/7/2025 அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து 5 மணி வரை டைம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு நீங்கள் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் டீட்டெயிலும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மெம்பர் செக்ரட்டரி நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரிப்பன் பில்டிங் சென்னை 6,03,000 சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ரெக்யூர்டார் இதுதான் அங்கே உள்ள அட்ரஸ். நீங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் சென்ட் பண்ணி வைக்க மாதிரி இருக்கும். கீழே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுக்காங்க பாருங்கள். லெட்டர் டு ஒர்க் அண்டர் அப்போ மென்ஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து ஒரு டைம் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க. அடுத்து சர்டிஃபிகேட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டுக்கு வந்து இன்டர்வியூ லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்வியூக்கு நீங்கள் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளைங் ஃபார் த போஸ்ட், உங்களுக்கு எந்த போஸ்ட்டில் விருப்பம் இருக்கோ அதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் தி கேண்டிடேட், உங்களோட நேமை வந்து கேப்ஸ் லெட்டரில் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம் எழுதிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிக்கோங்க. மேல் ஆர் ஃபீமேல், அடுத்து டிரான்ஸ்ஜெண்டர் என்னவோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிலீஜியன், கம்யூனிட்டி, சப்காஸ்ட், அடுத்து ஆதார் நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு இருக்கு இல்லையா, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் பெர்மனண்ட் அட்ரஸ் கொடுத்துட்டு அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட இமெயில் ஐடி கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஏன்னா சில நேரத்தில் வந்து நமக்கு கால் லெட்டர் வீட்டுக்கு வரல அப்படின்னா நம்ம மெயிலுக்கு கூட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களோட குவாலிஃபிகேஷன் அதாவது 10th 12th அதுக்கப்புறம் கரண்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிடுங்க. 2 வீலர் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா எஸ்ஆர் நோ கொடுத்துருங்க. செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, போஸ்ட் கிராஜுவேட்டு, டிரைவிங் லைசன்ஸு, நர்சிங் கவுன்சிலிங் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுமே நீங்கள் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்மை வந்து இப்படி தான் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிடிஎஃப் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். தேவைப்படுறவங்க வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க.